أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو بسط الله الرزق لعباده لبغوا في الأرض கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஷூராவை நாம் பார்த்து வருகின்றோம். 39வது வசனத்தில் அல்லாஹு தாலா 9 விஷயங்களில் 9வதை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான். முஃமின்களுடைய பண்பில் வல்லதீன இதா அஸாபஹுமுல் பக்யுஹும் யன்தஸிரூன், அவர்களுக்கு ஏதேனும் ஒரு தீங்கு வரும்போது, ஒரு தீமை அவர்களை டச் செய்யும் போது அவர்கள் தங்களை தற்காத்து கொள்வார்கள் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான். தற்காத்து கொள்ளல் என்ற விஷயம், முதலில் ஒரு மனிதர் தனது கண்ணியத்தை தற்காத்து கொள்கிறார். அதே போன்று தனது வெட்கத்தை தற்காத்து கொள்கிறார், தனது உடைமைகளை தற்காத்து கொள்கிறார், தனது பொருளாதாரத்தை தற்காத்து கொள்கிறார், தனது உடலை தற்காத்து கொள்கிறார், தனது உயிரை தற்காத்து கொள்கிறார். இது போன்று என்னவெல்லாம் அல்லாஹு தாலா நிஅமத்தாக தந்திருக்கின்றானோ இவை அனைத்தையும் ஒரு மனிதர் தற்காத்து கொள்வதற்காக இருக்கிறார். தற்காத்து கொள்ள வேண்டும், தற்காத்து கொள்வதற்காக அவர் பாடுபட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் தனது குடும்பத்தை தற்காப்பதற்காக ஒருவனிடத்திலே போரிடுகிறார், சண்டையிடுகின்றார், அதிலே அவர் இறந்து விட்டால் ஷஹீத் என்று கூறினார்கள். ஒருவர் தனது பொருளாதாரத்தை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு திருடனிடத்திலே சண்டையிடுகின்றார், அந்த திருடன் இவனை கொன்றுவிட்டால் அவர் ஷஹீதாகிவிட்டார் என்று கூறுகிறார்கள். எனவே அல்லாஹு தாலா எதை அவருக்கு இந்த உலகத்தில் நிஅமத்தாக கொடுத்தானோ அதை தற்காத்து கொள்ள வேண்டும், தற்காப்பில் அவர் இருக்க வேண்டும். இந்த இடத்தில் குடும்பத்தை தற்காப்பதற்காகவும், அவருடைய பொருளாதாரத்தை தற்காப்பதற்காகவும், அவரது உடைமையை தற்காப்பதற்காகவும் அவர் போரிடும் போது, அவர் அதற்காக பேசும்போது, அவர் அதற்காக குரல் கொடுக்கும் போது மக்கள் அதை யதார்த்தமாக கடந்து செல்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதர் தனது கண்ணியத்தை தற்காத்துக் கொள்வதற்காக போராடும் போது, தனது நல்லா கவனிக்கணும், தனது தன்மானத்தை தற்காத்துக் கொள்வதற்காக அவர் போராடும் போது அவர் பிறருடைய பார்வையில் தலைகணம் பிடித்தவராக பார்க்கப்படுகிறார். இதை தடுப்பதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறைகளில் கையாண்டிருக்கிறார்கள். ஒன்று, பிறருடைய கண்ணியத்தில் எப்போதும் எக்காரணத்தை கொண்டும் கை வைப்பது இல்லை, அதை ஹராம் என்று தடுத்து விட்டார்கள். பிறருடைய உடைமையில் கை வைப்பது எப்படி ஹராமோ, பிறருடைய பொருளாதாரத்தில் கை வைப்பது எப்படி ஹராமோ, பிறருடைய உயிரில் கை வைப்பது எப்படி ஹராமோ, இது அல்லாஹ்விடத்தில் அநியாயமோ, பிறரின் கண்ணியத்தில் நீங்கள் கை வைப்பதும் ஹராம். அதில் நீங்கள் மூக்கை நுழைக்க கூடாது, அதற்குள் செல்லக்கூடாது. இது கடுமையான தடை. ஒரு பக்கம் இது ஒரு வழி. இன்னொரு வழி என்னவென்றால், 2வது வழியை நபி அவர்கள் எப்படி கையாளுறாங்க பாருங்க. அன்சிலுன் நாஸ மனாசிலுஹும், மக்களுக்கு அவரவர்களுடைய இடத்தை, அவரவர்களுக்கான தகுதியை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அவங்களுக்கு என்ன கண்ணியத்தை கொடுக்கணுமோ, அவர்களுக்கு எந்த அந்தஸ்தை கொடுக்கணுமோ, அவர்களுக்கென்று எந்த இடத்தை சமூகத்தில் கொடுக்கணுமோ அந்த இடத்தை நீங்கள் கொடுத்து விடுங்க. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. கண்ணியத்தை எடுக்கக்கூடாது, பிறருடைய கண்ணியத்தில் விளையாடக்கூடாது என்பது ஒரு வழி. இன்னொரு வழி, யார் யாருக்கு என்னென்ன இடத்தை தர வேண்டுமோ அந்த இடத்தை மிக அழகாக கொடுத்து விடுங்கள். அதுல கை வைக்காதீங்க. அதில் கை வைத்தால் பின்பு அவர் பேசுவார், எனக்கான இடத்தை ஏங்க தரலன்னு பேசுவார். சில சமயங்களில் அவர் தனது தன்மானத்திற்காக, கண்ணியத்திற்காக பேசும்போது ஷைத்தான்கள் எப்படி குழப்பி விடுவார்கள், இவர் தலைகணத்தில் பேசுகிறார் என்று குழப்பி விடுவார்கள். அப்ப தன்மானத்திற்காக, கண்ணியத்திற்காக அவர் பேசும் முன்பாகவே மக்கள் அதை கொடுத்து விட்டால், மக்கள் அதை சரியாக கொடுத்து விட்டால், தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் அதை சரியான முறையில் கொடுத்து விட்டால், அதை அவர் பேசும் பொருளே, பேசும் இடமே வந்திருக்கார். இப்ப ஹதீத்களை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மலையின் மீது ஏறுகிறார்கள். ஒரு மலையின் மீது நபி அவர்கள் ஏறக்கூடிய நேரத்தில் உடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 ஹலீஃபாக்களோடு மேல் ஏறுகின்றார்கள். இப்ப ஏறும்போது மலை நடுங்குகின்றது. அது எதிர்ச்சியாக மலை நடுங்குகின்றது. மலையில் ஒரு அதிர்வு ஏற்படுகின்றது. இந்த அதிர்வை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மலையோடு பேசுகிறார்கள், மலையே, உன் மீது ஒரு நபியும் ஒரு சித்தீக்கும் ஒரு உண்மையாளரும் 2 ஷஹீதுகளும் இருக்கிறார்கள், அமைதியாக இரு என்று பேசுகிறார்கள். தன்னை யார் என்பதையும் மலைக்கு சொல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் என்பதை அவர்களுடைய பெயர் வைத்து சொல்கிறார்கள், சித்தீக்கும். பின்பு உஸ்மான் இப்னு அஃபான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் என்பதையும் மையப்படுத்தி சொல்கிறார்கள். 2 ஷஹீதுகளும் இருக்கிறார்கள், அவர்களுக்கான பெயர்கள், அவர்களுக்கான பட்டங்கள், அவர்களுக்கான இடத்தை மிக தெளிவாக ஒரு மலையிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நபி அவர்கள் தன்னை மட்டும் முன்னிறுத்தாமல் தன்னோடு வந்திருக்கக்கூடிய தோழர்களில் ஒருவர் யார், மீதம் இருக்கும் 2 யார் என்பதை மிகச்சரியாக அந்த இடத்தில் சொல்லி இருப்பதை நீங்கள் இந்த இடத்தில் பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போருக்காக கிளம்பி செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு ஒட்டகம், கிட்டத்தட்ட 3 நபர்கள் அதில் பயணம் செய்து செல்ல வேண்டும் இருந்தது. ஒரு ஒட்டகம், மொத்தமாக 300 சொச்சம் மக்களுக்கு 70 ஒட்டகம் தான் சஹாபாக்கள் இடத்தில் இருந்தது. ஒவ்வொரு ஒட்டகத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தோழர்களுக்கு பிரித்து கொடுத்தார்கள். 2 பேர் போவாங்க, ஒருவர் பயணியாளியாக கூப்பிட்டுக்கிட்டு போவார், மறுபடியும் ஒருவர் இறங்கிப்பார், கூப்பிட்டுட்டு போறவர் ஏறுவார். இப்படி 2 பேரா பயணம் செய்வாங்க. 2 பேர் இருக்கும் பட்சத்தில் ஒருத்தர் இறங்கி நடந்து போவார். இப்படியே முறையாக மாறி கிட்டத்தட்ட பத்ருக்களம் வரைக்கும் போகணும் மதீனாவிலிருந்து. இப்படி செல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று தனி ஒட்டகம் இல்லை. நபி அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ லுபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்படி 3 சஹாபாக்களும் நபி அவர்களோடு 2 சஹாபாக்களும் ஒரு ஒட்டகத்தில் முறையாக வருகிறார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் அமர்ந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அமர வைத்துக் கொண்டு சென்று, பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறங்கி அபூ லுபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏறி கொஞ்சம் தூரம் சென்றார்கள். கொஞ்சம் தூரம் சென்றதற்கு பின்னாடி இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ லுபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஏறி பயணம் செல்லும் அந்த முறை வந்தது. அந்த நேரத்தில் நபி அவர்கள் இறங்க முற்படுகிறார்கள். 2 சஹாபாக்களும் சேர்ந்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இறங்கி நாங்கள் உங்களுடைய ஒட்டகத்தை, நீங்கள் இறங்கி நாங்கள் ஒட்டகத்திற்கு மேலாக வர வேண்டுமா? அது எங்களுடைய மனசு ஒப்பல, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீங்கள் பயணம் செய்யுங்கள், நாங்க 2 பேர் வேணா நடந்து வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நபி அவர்களை இறங்க விடாமல் தடுக்கும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முறை என்றால் முறை, நான் உங்களை விட நடப்பதில் சளைத்தவன் இல்லை, நானும் நல்லா தான் நடப்பேன், எனக்கும் நடக்க தெரியும், நான் இறங்கிக்கிறேன், நீங்க 2 பேர் மேல வாங்கன்னு சொல்லி நபி அவர்கள் இறங்கி ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கயிறை பிடித்து கொண்டு 2 சஹாபாக்களையும் ஒட்டகத்திற்கு மேலாக வைத்து அழைத்து சென்று தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் 3 ஒருவராகவே தன்னை ஆக்கி கொண்டதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வசனம் மிகவும் பிராடான வசனம். தங்களை தற்காத்துக் கொள்வார்கள் என்ற விஷயத்தில் உடைமையை தற்காத்துக் கொள்வதை போன்று, தன்னுடைய உயிரை தற்காத்துக் கொள்வதை போன்று, தனது பொருளாதாரத்தை தற்காத்துக் கொள்வதை போன்று ஒரு முஃமின் தனது தன்மானத்தையும் தனது கண்ணியத்தையும் தற்காத்துக் கொண்டாக வேண்டும். போன்று 3வது, அடுத்தவர்களை தற்காப்பதின் மூலம் தங்களை தற்காத்துக் கொள்வதும் இதில் இருக்கின்றது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா வகையான ஹதீஸ்களிலும் நீங்கள் பார்க்கலாம், குர்ஆனுடைய வசனங்களில் பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹு தஆலா தா உண்டு தா வேலை உண்டு என்று மாத்திரம் இருப்பவரை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை. பொதுவாகவே தன்னுடைய சுய ஒழுக்கத்திற்கு பின்னால், தன்னுடைய குடும்பத்தை திருத்துவதற்கு பின்னால் ஊர் மக்களோடு சமூக பொறுப்போடு இருக்கக்கூடிய ஒரு நபரையே ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறான். தோற்றுவிக்கப்பட்ட சமூகங்களில் நீங்கள் சிறந்த சமூகம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டு அதற்கான 3 கேட்டகரிகளையும் சேர்த்தே பேசுகின்றான். நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு இருக்கிறீர்கள் என்ற இந்த 3ஐயும் சேர்த்து அல்லாஹு தஆலா பேசுவதிலிருந்து, சிறந்த சமூகமாக உங்களை நாம் தோற்றுவித்திருக்கிறோம் என்றால் அதற்கான கேட்டகரியில் நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு சாரார் நன்மையை மாத்திரம் செய்வார்கள், தீமையை தடுக்கவே மாட்டார்கள்.
இன்னொரு சாரார் எனி டைம் தீமையை தடுக்கிறோம் என்ற பெயரில் அடுத்தவர்களுடைய குறைகளை மாத்திரம் பார்ப்பார்கள், நன்மைகளை செய்யவே மாட்டார்கள். இந்த இரண்டையும் அல்லாஹு தாலா நேசிப்பதில்லை. இரண்டை சேர்த்து அல்லாஹு தாலா நேசிக்கிறான். தானும் நன்மையை செய்ய வேண்டும், நன்மையான அடிப்படையில் வாழ வேண்டும், சுய ஒழுக்கத்தில் இருக்க வேண்டும், அடுத்தவர்களுடைய தீமைகளையும் சுட்டிக்காட்ட வேண்டும், தடுக்க வேண்டும், பின்பு தன்னுடைய ஈமானில் அவர் பலமானவராக இருக்க வேண்டும். இந்த மூன்றையும் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு குழுவை, ஒரு அடியாரை அல்லாஹு தாலா நேசிக்கின்றான். இன்னும் மிக தெளிவாக அல்லாஹு தாலா குர்ஆனில் பேசி காட்டுகின்றான். யௌமுஸ் சப்த், சனிக்கிழமை வாசிகளை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான். பிரபல்யமான சம்பவம். பனி இஸ்ரவேல்களுடைய காலத்தில் சனிக்கிழமை வாசிகள் என்று அவர்களுக்கு பேரே சனிக்கிழமை வாசிகள். இவர்களை அல்லாஹு தாலா சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்று தடை விதித்திருந்தார். ஆனால் அவர்களுடைய துர்பாக்கியம், சனிக்கிழமை தான் மீன்கள் கரை ஒதுங்கும். இது அவர்களுக்கான சோதனை. ஒரு சாரார் மீன் பிடிக்க சென்று விட்டார்கள். மறுசாரார் மீன் பிடிக்க சென்றவர்களை எச்சரிக்கை செய்யவில்லை, தடுக்கவில்லை, அல்லாஹின் பக்கம் திரும்பி விட்டார்கள். நடுமத்தியில் இருந்த இந்த மூன்றாம் சாரார் தான் மீன் பிடிக்க கூடாது என்று பிடிக்க சென்றவர்களை எச்சரிக்கை செய்தார்கள், தீமையை தடுத்தார்கள், தானும் அல்லாஹின் பக்கம் திரும்பினார்கள். இந்த மூன்றாம் குழுவை தவிர்த்து மீன் பிடிக்க சென்றவர்களையும், மீன் பிடிக்க கூடாது என்று சொல்லாமல் அல்லாஹின் பக்கம் திரும்பியவர்களையும், இரண்டு சாரார்களையும் அல்லாஹு தாலா குரங்குகளாக மாற்றிவிட்டான் என்ற செய்தியை குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தாலா எதை எதிர்பார்க்கிறான் என்றால், நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்வதோடு பிறரையும் நீங்கள் தற்காத்து விடுங்கள். உங்களால் முடியுமான வரைக்கும் அடுத்தவர்களுக்கு அரணாக நீங்கள் நில்லுங்கள். எதிலிருந்து? அல்லாஹினுடைய கோப பார்வையிலிருந்து, அல்லாஹினுடைய வெறுப்பிலிருந்து, நரக நெருப்பிலிருந்து அவர்களுக்காகவும் நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தி இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதில் இருக்கக்கூடிய மிக ஆழமான பெனிஃபிட் இன்னொன்று என்னவென்றால், எப்போது ஒரு சகோதரர் அடுத்தவருடைய சகோதரர், அடுத்து அவருடைய சகோதரர் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது, அவர்கள் செய்யக்கூடிய தீமை அவர்களை நரகத்தில் கொண்டு சென்றுவிடும் என்று இவர் அரணாக தற்காப்பாக எதுவரைக்கும் இவர் நிற்கிறாரோ அல்லாஹ்விடத்தில் இவர் உயர்ந்தவராக மாறுகிறார். அவருடைய குறைகளை இவர் மறைத்தால் இவருடைய குறைகளை அல்லாஹு தாலா மறைக்கின்றான். அதே போன்று அவருக்காக இவர் துஆ செய்யும் காலமெல்லாம் இவருக்காக ஒரு வானவரை அல்லாஹு தாலா சாட்டி இவருக்கும் அது போல் கிடைக்கட்டும் என்று வானவர்கள் இவருக்காக துஆ செய்கிறார்கள். இது போன்ற செய்திகளை குர்ஆன் ஹதீஸில் மலிந்து இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது அடுத்தவர்களுக்காக தற்காப்புக்காக ஒருவர் நிற்கும் போது தன்னை அறியாமலேயே தன்னை அல்லாஹினுடைய கோபத்திலிருந்து இவர் தன்னை தற்காத்துக் கொள்கிறார் என்ற நிலையையும் இதிலிருந்து நீங்கள் பார்க்கலாம். கடைசியான தற்காப்பு என்பது நேற்று ஜும்மாவில் இந்த 9 விஷயத்தில் வருவதை போன்றே, அதாவது கோபம் வந்தாலும் மன்னிப்பவர்களாக இருப்பார்கள் என்ற நிலையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களில் இருந்து இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த இடத்தில் மீண்டும் மன்னிப்பது ஆகச் சிறந்த தற்காப்பு. இங்கு மன்னிப்பதின் மூலம் ஒருவர் தன்னுடைய கோபத்திலிருந்தும் பிறரை தற்காத்து விடுகின்றார். நல்லா கவனிக்கணும். உண்மையில் இஸ்லாத்தினுடைய ஷரீஅத் சட்டப்படி பழிவாங்குதல் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. பழிவாங்கலாம். தான் அநீதம் செய்யப்பட்டு விட்டால், தான் எந்த அளவிற்கு அநீதம் செய்யப்பட்டிருக்கிறோமோ இதே அளவிற்கு அவரை பழிவாங்குவதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. இப்போதும் கியாமத் நாள் வரைக்கும் பழி வாங்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவும் இல்லை. பழி வாங்கினால் பாவம் அப்படியும் சொல்லவில்லை. பழி வாங்காமல் நீங்கள் மன்னித்தால் அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரும் என்று சொல்கின்றது. ஒருவரை பழி வாங்கினால் அதுவும் பிரச்சனை இல்லை, குற்றமில்லை, தாராளமாக பழி வாங்கலாம். இப்ப பாருங்க, ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு யூத பெண்மணி விருந்துக்காக அழைக்கிறார்கள். இந்த யூத பெண்மணியின் பெயர் கூட ஜைனப் தான். யூத பெண்மணி விருந்துக்காக அழைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது விஷமம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டினுடைய இறைச்சியிலேயே முன்சப்பையை அதிகமாக விரும்பி சாப்பிடுவார்கள். இந்த பகுதி இதை மிகுந்த விரும்பி எப்போதும் ஆட்டு குழம்பை வைக்கக்கூடிய சட்டியில் எத்தனை இருந்தாலும் அதை தானே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்டு விடுவார்கள். முன்சப்பை எனக்கு எடுத்து கொடுங்க ரெண்டையும் என்று வாங்கி விடுவார்கள்.
2 ஆடாக இருந்தால் 4 சப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், அந்த பகுதியை கொடுங்க என்று. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பமான பகுதியாக இருந்த இறைச்சி துண்டு. சரியாக அந்த இறைச்சி துண்டில் விஷம் தடவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த யூத பெண்மணி விருந்து படைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சாப்பிட்டார்கள், உடன் இருந்த சஹாபியும் சாப்பிட்டார்கள். இந்த நேரத்தில் விஷம் தடவப்பட்டது, அதிகமாக தடவப்பட்டது ஒரு துண்டில். ஆனால் அந்த விஷம் ஏனைய இறைச்சிகளில் எல்லாம் பரவி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது சாப்பிடும் போதே அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் இந்த செய்தியை வஹீயின் மூலமாக கொண்டு வந்து நபி அவர்களை சாப்பிடுவதை விட்டு தடுத்து விட்டான். ஆனால் அந்த சஹாபி இறைச்சி முழுமையாக சாப்பிட்டு விட்டார்கள். இதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மௌத்து வரையிலும் கூட தன்னுடைய பிடரி நரம்பு அறுபட்டதை போன்று உணர்ந்தார்கள். தங்களுடைய மௌத்துடைய சக்கராத்துடைய நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நினைவு கூறினார்கள், நான் சாப்பிட்ட விஷம் என்னுடைய பிடரி நரம்பை அறுத்து கொண்டிருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய செய்தியை நீங்கள் ஹதீஸிலே பார்க்கலாம். அதே போன்று ஒரு சஹாபி இறைச்சியை சாப்பிட்டு அந்த சஹாபி இறந்தும் போய்விட்டார்கள். பிஷ்ர் பின் அல் பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை மன்னித்தார்கள். நபி அவர்கள் தன் சார்பாக அந்த பெண்ணை மன்னித்தார்கள். இந்த செய்தி அந்த பெண்ணை குற்றவாளி என்று கூட்டு வந்து ஷரியாத் கோர்ட்டில் நிறுத்தப்பட்டது. அந்த பெண் ஒப்புக்கொண்டார்கள், ஆம் நான் விஷம் தடவியது உண்மைதான் என்று குற்றம் நிரூபிக்கப்பட்டதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதே போன்று பிஷ்ர் பின் அல் பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அந்த பெண்ணை கொலை செய்வதற்கான சட்டம் இருக்குது. பழிவாங்கி பழியை தீர்த்து கொள்ளலாம் என்ற நிலை இருக்கும் போது நபி அவர்கள் தன் சார்பாக மன்னிக்கிறார்கள். ஆனால் பிஷ்ர் பின் அல் பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக அந்த பெண்ணை மன்னிக்க தயாராக இல்லை. அவர்கள் தூக்கு தண்டனையை நிறைவேற்றினார்கள். இப்போ இந்த இடத்தில் 2 செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நபி அவர்கள் தன் சார்பாக மன்னித்திருக்கிறார்கள் ஒரு பெண்ணை. எந்த சஹாபி அந்த சஹாபியை இழந்துவிட்டு அந்த குடும்பம் தவிக்கிறதோ அந்த குடும்பம் அந்த பெண்ணை பழிவாங்கியதை நீங்கள் பார்க்கலாம் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்த பல செய்திகளை நாம் ஹதீஸின் மூலமாகவும் குர்ஆனின் மூலமாகவும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இந்த வசனம் மிக பிராடான ஒரு வசனம். தங்களை தற்காத்துக் கொள்வார்கள் என்ற இந்த விஷயம் எந்த வகையிலெல்லாம் தங்களை தற்காத்துக் கொள்ள முடியுமோ ஹிக்மத்தை இந்த இடத்தில் கையாள வேண்டும். இந்த இடத்தில் மிக முக்கியமானது, நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று தாரை தப்பட்டை அடிப்பதில்லை. ஹிக்மத்தை கையாளுவது, தங்களுடைய ஈமானை தற்காத்துக் கொள்வது, தங்களுடைய ஈமானை பாதுகாப்பது என்பது மைய கருத்து. எனவே இந்த வசனத்திற்கு தற்காத்துக் கொள்ளுதல் என்பது மிக ஆழமான ஒரு பொருளை, நிறைய செய்திகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்போது வரைக்கும் இது போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ். 40வது வசனத்திலிருந்து அல்லாஹு தஆலா இதில் என்ன பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.